வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா சிஸ்டர்ஸ் ஆன் த ரன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க சல்மான்றவங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க. இந்த சல்மா இருக்காங்கல்ல, தெரிஞ்ச நபர்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும், பிளைட்டை புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்காங்கன்னு தெரியல. இப்ப எதர்ச்சியா ஜன்னலை ஓபன் பண்றாங்க. அப்பதான் 3 பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது தெரியுது. அவங்கள பார்த்தோன்னே இவங்களும் கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சிடுறாங்க. ஜான்னு ஒரு நபர் தான் இந்த இடத்துக்கு வராரு. இவங்க எங்கன்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. சடனா ஜான் இருக்காரு பாத்தீங்களா, கட்டில தூக்கி இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. ஜான் தான் இவங்களோட ஹஸ்பண்ட பார்த்து பயப்படுறாங்க. ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ் ஆபீசர்னு நமக்கு தெரிய வருது. இந்த சரக்கோட இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் நினைச்சியா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நெருங்கி வராரு. அவங்க சடனா கன் எடுக்கிறாங்க. முதல்ல கண்ணை கீழே இறக்கு, எதுனாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. மேற்கொண்டு கீழே வரவே இவங்களும் ஷூட் பண்ணிடுறாங்க. இங்கதான் சிஸ்டர்ஸ் ஆன் த ரன் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு ஃபேமிலி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஃபேமிலில அம்மாவோட பேரு மேடிசன் அப்படின்றது. இவங்க தான் சல்மாவோட சொந்த அக்காவா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இன்னைக்கு நான் வரதுக்கு லேட் ஆகும், ஒரு பிராக்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. இவங்க அதுக்கெல்லாம் அளவே பண்ண மாட்டாங்க. நீ சீக்கிரமா தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நீ போயிட்டு வாமா பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க தான் அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி மேடிசன் கேக்குறாங்க. அப்பா செல்லம் கொடுக்குறாருல, அதனால பொண்ணுக்கு அப்பாவை தான் பிடிக்கும், பெருசா அம்மாவை பிடிக்காது. டாட்டா கூட காட்ட மாட்டா. மேடிசனை பொறுத்த வரைக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு சல்மாவை காட்டுறாங்க. அங்க இருந்து தப்பிச்சிருக்காங்க போல. ஃப்ரெண்டோட உதவியோட ஒரு ஹோட்டல்ல இவ்வளவு நாள் தங்கி இருக்காங்க. இதுக்கு மேல உனக்கான செலவை என்னால பார்க்க முடியாது சாரின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. சல்மாவும் பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச வேற ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கா, நான் அவளை போய் பார்க்க ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மேடிசனும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்த மாதிரி டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு கதவை திறந்து பார்த்தா தங்கச்சி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தங்கச்சியை பாக்குற மேடிசன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. தங்கச்சிக்கும் இவங்களுக்கும் பல வருஷமா பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது. தங்கச்சி இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் மட்டும் இங்க தங்கிக்கலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி மேடிசன் சொல்றாங்க. இதனால தங்கச்சியோட முகம் டோட்டலா மாறிடுது. தங்கச்சியும் சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஜான் கூட 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்களும் போலீஸ் ஆபீசரா தான் இருப்பாங்க. அவங்களும் சல்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தங்கிட்டு இருந்த ஹோட்டல்ல விசாரிக்கிறதுக்காக வராங்க. இந்த ஃப்ரெண்ட் அதை பத்தி எல்லாம் தெரியாதுன்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு டவுட் இருக்கதான் செய்து. நாங்க போலீஸ், ஒழுங்கா ரெக்கார்ட தாங்க அப்படின்ற மாதிரி வாங்கி பாக்குறாங்க. அவ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கான்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. அப்படியே கட் பண்ணி மேடிசனை நமக்கு காட்டுறாங்க. அவங்களும் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தங்கச்சி வந்து வீட்டுல சேர்க்காம இருந்தாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன உன் தங்கச்சி மேல கோவம்ன்ற மாதிரி இந்த இடத்துல தான் ஹஸ்பண்ட் கேக்குறாரு. ஆக்சுவலா இவங்க அம்மா உடம்பு முடியாம இருப்பாங்க. அந்த டைம்ல கூட தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, நிறைய ட்ரக் எல்லாம் எடுத்திருப்பா. ரீஹாப் சென்டர்ல தான் இருந்திருப்பா. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் தங்கச்சி அங்க இருந்து வந்திருப்பா. இதனாலேயே தங்கச்சியை பிடிக்காம போயிருக்கோம். அப்படிதான் இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. ஹெல்ப் கேட்டு வந்த தங்கச்சி அனுப்பி விட்டுட்டாங்கல்ல, இது இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நான் பண்ணது தப்பான்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க. நிச்சயமா தப்பு தான், நீயாவது ஹெல்ப் பண்ணுவேன்ற நம்பிக்கையோட தானே வந்திருப்பா, நீ பாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இதனால இவங்களுக்கு மனசு சுத்தமா கேட்க மாட்டேங்குது. தங்கச்சியை தேடணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிதான் தங்கச்சி ஒரு கஃபேல இருக்கிறது தெரிஞ்சு வந்துடுறாங்க. நீ என்ன பிரச்சனையில இருக்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு வாரம் வேணா என்னோட வீட்டுல தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வேணாம், என்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போது, நான் வேற இடத்த பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி இங்க இருந்து கிளம்ப பாக்குறா. கிளம்பாத, நான் தான் இருக்க சொல்றேன்ல, இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் நிறுத்துறாங்க. இதனால தங்கச்சியே இவங்க வீட்டுக்கு வந்துடுறா. இவங்களும் தங்கச்சிக்காக ஒரு ரூம் எல்லாம் ஒதுக்கி தந்துடுறாங்க. தங்கச்சி ஃபேமிலி போட்டோ எல்லாம் பாக்குறா. உனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்குன்னு சொல்றா. என்னால உனக்கு பிரச்சனை வந்துட போதுன்னு சொன்னல, நீ ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் இருக்க ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் வராது போதுமான்ற மாதிரி கேக்குறா. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப சல்மா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஜான் இருக்காரு பாத்தீங்களா, தினம் இவங்களை டார்ச்சர் பண்ணுவாரு போல. அது சம்பந்தமா தான் சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. அப்பதான் கார் சவுண்ட் கேக்குது. இவங்களும் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. ஒரு கார் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் இந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் கிளம்பி போகுது. ஒருவேளை நம்ம இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. மேடிசனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளும் சல்மா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கா. இவங்க 2 பேருமே ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு அப்படின்ற மாதிரி மேடிசன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணு கிளம்பி போறா. என்னை விட உன்கிட்ட தான் க்ளோஸா பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி மேடிசனும் சொல்றாங்க.
நான் வேலைக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சல்மா இருக்கா பாத்தீங்களா, ட்ரெஸ் வாஷிங்க்கு போடலாம் அப்படின்ற மாதிரி வாஷிங்க்கு போடுறா. அப்பதான் கதவை திறந்து யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அதுக்குள்ள வந்துட்டியா மேடிசன் அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்பதான் இவளோட கால்ல வந்து கண்ணாடி குத்திருது. என்னன்னு பார்த்தா யாரோ கண்ணாடியை உடைச்சு கதவை திறந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னு இவ்வளவு வேகமா ஒளிய ஆரம்பிக்கிறா. பார்த்தா வீட்டுக்குள்ள மாஸ்க் போட்ட மாதிரி 2 பேர் நுழைஞ்சிருக்காங்க. அவங்க கண்ணுல பற்றக்கூடாதுன்றதுக்காக சல்மா ஒளிஞ்சுக்கிறாங்க. நீ இங்கதான் இருக்கன்னு எங்களுக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா வந்துரு அப்படின்ற மாதிரி அவனுங்க 2 பேருமே கூப்பிடுறாங்க. அப்பயும் சல்மா வரமாட்டாங்க. ஆனா அவனுங்க 2 பேர் ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை பிடிக்கிற மாதிரி வராங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அவனுங்களை அடிச்சுட்டு வேகமா ஓடுறாங்க. மாடிக்கு வந்து அது மூலியமா வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து மேடிசன் இருக்காங்கல்ல, கார்ல இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. வேகமா வீட்டுக்குள்ள போக பாக்குறாங்க. மேடிசன் போகாதன்னு இவங்க சொல்றதுக்கு வராங்க. அதுக்குள்ள மேடிசன் உள்ள போயிடுறாங்க. சல்மா நீ எங்க போயிட்டு அப்படின்ற மாதிரி தங்கச்சியை தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் அவனுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த அக்காவை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ஆட்கள் இருக்கிறத பார்த்து வேகமா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்ச இடத்துக்கு சல்மா வந்துடுறா. நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்பதான் அவனுங்க 2 பேருமே மாஸ்க ஓபன் பண்றாங்க. ஜானோட ஆட்கள் 2 பேர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவனுங்க 2 பேர் திருடுறதுக்காக தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க போல. நம்ம உடனே போலீஸ்க்கு தகவலை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி மேடிசன் சொல்றாங்க. போலீஸ் கிட்ட சொல்றதெல்லாம் வேஸ்ட், ஏன்னா அவனுங்க 2 பேரே போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவங்க ட்ரேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சல்மா இருக்காங்கல்ல, 2 பேரோட போனையும் தூக்கி போட்டுருவாங்க. இப்ப மேடிசன் இருக்காங்கல்ல, ஒரு சாதாரண போன்ல இருந்து ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஹஸ்பண்டும் முதல்ல நியூஸை பாருன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்களும் பக்கத்துல இருக்க டிவி மூலியமா நியூஸை பாக்குறாங்க. சல்மாவை பொறுத்த வரைக்கும் ட்ரக்லாம் சப்ளை பண்றவ அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அவ அக்கா கூட சேர்ந்து வீட்டுல இருந்து தப்பிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற மேடிசனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க வேணும்ட்டே என்ன ஃப்ரேம் பண்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் தான் அவங்க கூட சேர்ந்து இந்த தப்பெல்லாம் பண்ணாரு, நான் எந்த தப்பையும் பண்ணலன்னு சொல்றா. மேடிசன் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம், போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லலாம், உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு விஷயம் புரிய மாட்டேங்குது, அவனுங்க 2 பேருமே பெரிய ஆபீசரு, நம்ம சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்க, என் கூட சேர்ந்த பாவத்துக்காக நீயும் மாட்டிக்கிட்டே அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்றாங்க. இப்ப அக்கா இருக்காங்கல்ல, மறையறதுக்காக ஒரு பிளேஸ்க்கு இவங்களை கூட்டு வந்திருக்காங்க. ஹஸ்பண்டோட தம்பியோட இடமா தான் இருக்கும், இங்க நம்ம சேஃபா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஈரின் ஹஸ்பண்ட் கிட்ட குற்றவாளி கிட்ட விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சல்மா மேல நிறைய குற்றம்லாம் பதிவாயிருக்கு. உங்க ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, உங்க ஒய்ஃபே இப்ப பிரச்சனையில இருக்காங்க, ஒய்ஃபை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே சொல்லணும்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. பொண்ணு இருக்கால, அம்மாக்கு என்ன பாச்சு அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே கேக்குறா. ஒண்ணு இல்லம்மா, அம்மா சேஃபா தான் ஒரு இடத்துல இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருக்குமே தேவையான பொருள்லாம் இந்த வீட்டுல இருக்கு. அடுத்த கொஞ்ச நாள் இந்த வீட்டுல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இப்ப மேடிசனும் தங்கச்சி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் உன் மேல ரொம்ப கோவப்பட்டு உன்னை விட்டு விலகி போயிட்டேன், நான் உன் கூட சப்போர்ட்டிவா இருந்திருக்கணும், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, திரும்பி தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த வாட்டி எதுக்காக மன்னிப்பு கேக்குறேன்னு தங்கச்சியும் புரியாம கேக்குறா. அப்பதான் மறைஞ்சிருக்க போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி தங்கச்சி கோவப்பட்டு இருக்கா. இவன் பேரு பீட்டரு, என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தான், உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் பீட்டர் கிட்ட சொல்லு, பீட்டர் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பீட்டர் என்ன பார்த்து நீ பயப்பட தேவையில்ல, உனக்கு தெரிஞ்ச தகவல்லாம் சொல்லு, என் சைட்ல என்ன பண்ண முடியும்ன்றத பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் பீட்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணி தான் ஜானை இவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜானி இல்லீகல் வேலை பார்க்கறதுலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்கள வச்சே கூட சில வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. தொடர்ச்சியா பயங்கரமா அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால அவரோட சரக்கெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா சரக்கை தூக்கிட்டு போக முடியல, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஷூட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த மட்டும் இவர்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. என் தங்கச்சிக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி மேடிசன் கேக்குறாங்க. என் சைட்ல என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன், நீங்க சேஃபா இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜீப் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா தங்கச்சிக்கு இவர் மேல பெருசா நம்பிக்கை இல்ல. இவர் அவங்க கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் உடனே கிளம்ப போறேன், திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீ எங்கேயும் கிளம்ப கூடாதுன்னு மேடிசன் தடுக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா என் வழியில இருந்து தள்ளி போயிடு, இல்லனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி தங்கச்சி கோவப்படுறா. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டைலாம் ஏற்படுது. ஈரன் இருக்காங்கல்ல, தங்கச்சியை லாக் பண்ணிடுறாங்க. நான் உன்னோட அக்கா, என்கிட்ட உன்னோட கோவத்தெல்லாம் காட்டாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடிசன் இப்ப அமிக்கி பிடிச்சிருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஹஸ்பண்டோட ஞாபகம் வந்துருது. இதனால இவங்களும் இந்த இடத்துல பயந்து அழுறாங்க. என்ன விட்டு விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தங்கச்சி ஃபீல் பண்றதுனால இவங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதான் தங்கச்சி ஹஸ்பண்டும் இந்த மாதிரி தான் நந்து பாரு அப்படின்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறாங்க. இதை கேட்கிற அக்காவுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிருது. சரி விடு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ன மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேமிலி எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. அதுக்கு அக்கா என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஃபேமிலியும் ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, என் பொண்ணு சுத்தமா என்கிட்ட பேச மாட்டா, என்ன வில்லி மாதிரி பாக்குறா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கு தங்கச்சி இருக்கல்ல, உன்னை பத்தி அவ முழுசா புரிஞ்சுக்கல, அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்றன்றது வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு புரியும், அப்போ ஒன்னதான் ரொம்ப நேசிப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவனுங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ புதுசா தகவல் கிடைச்சிருக்கு போல. இவனுங்க ரெண்டு பேருமே கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் யாரோ கார்டன் ஏரியால நடமாடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரோ கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இவ சேஃப்டிக்காக ஒரு பேட் எடுத்துக்கிறா. வந்தா அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்கா. இவ அடிக்கும் போது அந்த இடத்துல பீட்டர் தான் வந்திருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. கிராசரிஸ் தான் வாங்கிட்டு வந்தேன், இப்படி உடச்சிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க அடிச்சதுக்காக இந்த இடத்துல சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஜெனரலா பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும் போது பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த காமெடிக்கு இவங்களுமே சிரிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேசுறாங்க. அக்கா கொஞ்சம் லேட்டா தான் முழிக்கிறாங்க. இப்பதான் பீட்டர் வந்துட்டு போனாரு அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. இப்ப அக்காவும் பஃப் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா பஃப் காலியா இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஐயோ காலி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பீட்டரை காட்டுறாங்க. அவரும் அவரோட ஸ்டேஷனுக்கு வராரு. உங்களை பாக்குறதுக்காக ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த லேடி சொல்றாங்க. இவரும் அவங்கள பாக்கலான்ற மாதிரி உள்ள போயிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க பீட்டருக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பீட்டர் இந்த நேரம் கால் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு கட் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே வேற சிட்டில முக்கியமான பொறுப்புல இருக்க போலீஸா தான் இருப்பாங்க. அதனால பீட்டர் மரியாதை கொடுத்து தான் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே எப்படியாவது அந்த சல்மாவை பிடிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சல்மாவோட ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் ஜான் அப்படின்றது எங்க கூட வேலை பார்க்குற ஆபீசர் தான், ரொம்ப நேர்மையானவரு. அவருக்கு கூட தெரியாம இந்த ட்ரக் வேலையெல்லாம் இவ பார்த்துட்டு இருந்தா. அந்த தகவல் தெரிஞ்சு அமுக்கலான்றதுக்காக தான் நாங்க 3 பேர் போனோம். ஆனா ஜானை ஷூட் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா. இந்த விஷயத்த நாங்க லீகலா ப்ரொசீட் பண்ண விரும்பல. எங்க ஃப்ரெண்ட கொன்னவளை கொல்லணும்னு நினைக்கிறோம். நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவளை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த ஃபைல்ல இருக்குன்ற மாதிரி ஃபைல தராங்க. இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது தங்கச்சி தான் தப்பு பண்ணிருக்க மாதிரி நமக்கு தோணுதுல. அதே விஷயம் தான் பீட்டருக்கும் தோணுது. ஒருவேளை தங்கச்சி தான் கெட்டவளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி தங்கச்சி நமக்கு காட்டுறாங்க. அக்கா கூட தான் கடைக்கு வந்திருக்கா. அக்கா வரதுக்கு லேட் ஆகுதுல, அதனால வெளியே வந்து அந்த காத்தெல்லாம் நிம்மதியா சுவாசிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் கூப்பிடுறாரு. அந்த நபரை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அவர் ஊடிலாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. அவர் பக்கத்துல வரது தெரிஞ்சோன்னா இவ்வளவு வேகமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடலாம் ஆரம்பிக்கிறா. இப்பதான் அக்காவும் தேவையானதை வாங்கிட்டு கார் கிட்ட வராங்க. தங்கச்சி காணோன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. அக்கா கிட்ட போலான்னு பார்த்தா அந்த நபர் வந்துருவாருன்னு இவ பயப்படுறா. அதனால இதே இடத்துல மறைஞ்ச மாதிரிலாம் உட்காந்துட்டு இருக்கா. ரொம்ப நேரம் வெளியே இருக்க கூடாதுன்னு பீட்டர் சொல்லியிருப்பாரு. அதனால அக்கா கிளம்பிடுறாங்க. தங்கச்சி கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அங்க இருந்து வெளியே வரா. பார்த்தா ஊடி போட்ட நபர் இப்பயும் பக்கத்துல தான் இருக்காரு. திரும்பி ஓடலாம்னு நினைக்கும் போது ஊடி போட்ட நபர் இருக்காருல, சரக்குக்கு கொஞ்சம் காசு தர முடியுமான்னு கேக்குறாரு. அடா பாவி, இதுக்காக தான் இப்படி துரத்துனியா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப பாக்கெட்ல இருந்து காசெல்லாம் எடுத்து தராங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு பீட்டர் வந்துடுறாரு. பாப் என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பி விடுறாரு. நீ எதுக்காக வெளியெல்லாம் வந்த அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நீ என்கிட்ட சொன்ன எல்லாமே உண்மைதானா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எல்லாமே உண்மைதான், எதுக்காக கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேர் சொன்னது நீ சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. உன் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. உன் ஹஸ்பண்டை நீ ஷூட் பண்ணிருக்கியாமே, இத பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்லன்னு கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் என்ன கொல்றதுக்காக வந்தாரு, தற்காத்துக்கிறதுக்காக தான் ஷூட் பண்ண. அவருக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியாம அங்க இருந்து ஓடிட்டேன். ப்ளீஸ் நான் சொல்றதை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப அக்கா கிட்ட கூட்டு வந்துடுறாரு. தங்கச்சி உள்ள போயிடுறா. இந்த இடத்துல ஈரனும் பீட்டரும் தான் பேசிக்கிறாங்க. உன் தங்கச்சி மேல எனக்கு நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. ஆபீசரை கொலை பண்ணதை பத்தி என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கா. அவங்க ரெண்டு பேர் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க ரெண்டு பேருமே பழி வாங்குறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் இருக்காது, என் தங்கச்சி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு அக்கா சொல்லிட்டாங்க. இப்ப தங்கச்சியை பார்க்கலான்னு வீட்டுக்குள்ள வராங்க. கூப்பிட தங்கச்சி கிட்ட இருந்து பதிலே வரல. அப்பதான் தங்கச்சி ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் பீட்டரை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. தப்புஸ்டான்னு தெரிஞ்சன இவரும் டென்ஷன் ஆகுறது. நீ எங்க மாட்டி விட்டுருவியோன்னு பயந்துதான் அவ ஓடி போயிருக்கா. கண்டிப்பா அவ தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டா, அவளை காப்பாத்து அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ வீட்லயே பத்திரமா இரு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, ஒரு ட்ரக்கு கிட்ட லிப்ட் கிட்ட தான் டிராவல் பண்ணிருக்கா. ஒரு பர்டிகுலர் இடத்துல இறங்கி எங்கேயாவது போலான்ற மாதிரி நடந்துட்டு இருக்கா. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அசிஸ்டண்டா ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிடுறாரு. அவங்க கிட்ட இருந்து பதிலே வரமாட்டேங்குது. பக்கத்துல வந்து பார்த்தா அவங்க காயப்பட்ட மாதிரி இருக்காங்க. எப்படி இது நடந்ததுன்னு யோசிக்கும் போதே ரெண்டு பேர் வந்து இவர் அட்டாக் பண்றாங்க. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்ச எங்க கிட்ட சொல்லாம இருந்திருக்கல, உன்னை என்ன பண்றோம் பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடிக்கிறாங்க. அவளை எங்க கிட்ட வர வைக்கிறதுக்கு எங்க கிட்ட ஒரு வழி இருக்குன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இந்த தங்கச்சிக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதனால ஸ்டேஷன்ல போய் பீட்டரையே பார்க்கலான்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஸ்டேஷன்ல கூப்பிட யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. பார்த்தா இவர் காயப்பட்ட மாதிரி இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் உன்னை நம்பி இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. உன்னை எப்படி வர வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. உன் அக்கா ஒரு வேலை தூக்கி இருக்க போறாங்க, நீ உடனே உன்னோட அக்காக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, வேகமா அங்க இருக்க போனுக்கு கால் பண்றாங்க. பார்த்தா அக்கா கால் அட்டன் பண்றாங்க.
உன் வீட்டுக்குள்ள அவனுங்க பூந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நீ உடனே செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடிசனும் வேகமா செக் பண்றாங்க. யாரும் வீட்டுக்குள்ள பூந்த மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. நானும் பீட்டரும் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம், உடனே கிளம்பி வான்னு சொல்றா. மேடிசனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. தங்கச்சி நல்லா யோசிச்சு பாக்குறா. ஒருவேளை பொண்ணை தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்பதான் கரெக்டா இவங்களும் இந்த இடத்துக்கு வராங்க. பொண்ணு சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக சொந்தக்காரங்க வீட்டுல தான் விட்டுருப்பாங்க. உடனே உன் பொண்ணுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. இவங்களும் ஏன்ற மாதிரி பயப்படுறாங்க. இப்ப பொண்ணுக்கு கால் ட்ரை பண்றாங்க. பொண்ணு எடுக்காம அந்த கேங்க சேர்ந்தவங்க தான் எடுக்கிறாங்க. நீ ஒழுங்கா அந்த தங்கச்சியை கூட்டு வந்து ஒப்படைக்கணும், அப்பதான் உன் பொண்ணு கிடைப்பா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இத பத்தி அக்காவும் சொல்றாங்க. இதனால தங்கச்சி இருக்கால, நம்ம அந்த இடத்துக்கு போலாம்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அவனுங்க ரெண்டு பேர் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணு ஒரு கார்ல தான் அவனுங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நான் தான் வந்துட்டேன்ல, இவங்க ரெண்டு பேரை போக விடு அப்படின்ற மாதிரி தங்கச்சி பேசுறாங்க. இதனால அவனுங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, பொண்ணு அங்க இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. நீங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அக்கா தங்கச்சியை விட்டு போறது எப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ முதல்ல போ, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் போக சொல்லி அனுப்புறாங்க. உங்க தங்கச்சி அப்படியே விட்டு போக போறோமாமா, வேணாம் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. யார் சொன்னா என் தங்கச்சியை விட்டு போக போறோன்ட்டு? நீ கார் எடுத்துட்டு பத்திரமா இந்த இடத்துல போய் நில்லு, என் தங்கச்சியை நான் சீக்கிரமா கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பொண்ணு அம்மா சொன்ன இடத்துக்கு காரை எடுத்துட்டு போய் வெயிட் பண்றா. இவனுங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, சல்மாவும் ஒரு இடத்துல சேர்ல கட்டி போட்டுறாங்க. அந்த ரூமை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ரூமோட கதவை திறந்து யாரோ வராங்க. வர நபரை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா வரது ஜான் தான். என்ன உயிரோட இருக்குன்னு ஷாக் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா இவங்க ஷூட் பண்ணது இவர் மேல படவே செஞ்சிருக்காது. இவங்க பயத்துல வேகமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. ஆட்கள் பீட்டர் கிட்ட போய் தான் சொல்லியிருப்பாங்க. உண்மையில பீட்டரும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி தான் இந்த ட்ரக் வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. நடுவுல ஒய்ஃபையும் மிரட்டி இந்த வேலைக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வீட்டுல பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணுவாரு. என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சல, அது முடியாதுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவனுங்க ரெண்டு பேருமே கீழே நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, சத்தம் காட்டாம மேல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது தெரியாம ஒரு பொருளை தட்டி விட்டுறாங்க. இந்த சவுண்ட் கேட்டு இவனுங்க ரெண்டு பேருமே மேல பாக்குறாங்க. தேடி பார்க்கணும்ன்ற மாதிரி மேல எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கண்ணுல படாம ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அமைதியா இருன்ற மாதிரி கட்டெல்லாம் கழட்டி விட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே யார் கண்ணிலையும் படாம வெளியே வந்துடுறாங்க. பொண்ணு ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொன்னாங்கல்ல, பொண்ணு வெயிட் பண்றா. இப்ப வேகமா கார்ல ஏறி இவங்க கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க மூணு பேருமே தப்புச்சிட்டோம்னு நினைக்கும் போது தான் அவனுங்க மூணு பேருமே மொத்தமா வந்து இவங்களை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப மூணு பேரையும் லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. தங்கச்சி இருக்காங்கல்ல, அக்காவை கவனிக்கிறாங்க. அக்கா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அவளுக்கு இன்ஹேலரை எடுத்து தாங்க அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஜானை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை சாவடிக்க கூடாது, கூடிய வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. ஆனா இப்ப ஆட்கள் இருக்காங்கல்ல, நிலைமை கையை மீறி போயிட்டு இருக்கு. இவ மாட்டினா நம்மளும் மாட்டிப்போம், இவளை வச்சு இந்த கேஸை முடிச்சாகணும், அப்பதான் நம்ம எல்லாருமே தப்பிக்க முடியும், கதையை முடிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, யாராவது வராங்களா பாத்துக்கோங்கன்ற மாதிரி இவர் அனுப்பிடுறாரு. உன்னை கொல்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, ஆனா என்ன பண்றது, கொன்னுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர இருந்து பேசிட்டு இருக்காரு. இந்த கேப்ல தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, கட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. அவர் ஷூட் பண்ணலாம் நினைக்கும் போது இவங்க சடனா அட்டாக் பண்றாங்க. கையில இருந்து கன்னை புடிங்கிடுறாங்க. முட்டாள்தனம் பண்ணாத, இங்க இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் முடியாது, என்னால முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுங்க ரெண்டு பேருமே புதைக்கிறதுக்காக குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்காங்க. அப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, ஜான கன் பாயிண்ட்ல வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜான் மாட்டி இருக்கிறதுனால இவங்களும் ஷூட் பண்ணாம அமைதியா இருக்காங்க. இவங்க ஜானை வச்சு இன்ஹேலரை எடுக்க சொல்றாங்க. இப்ப ஜானும் இன்ஹேலரை எடுக்கிறாரு. என் கையில குடுன்னு சொல்றாங்க. இவர் கையில கொடுக்காம வேணும்ட்டே கீழே போட்டுறாரு. இவங்க கவனம் லைட்டா சதறது இல்ல, இதான் கேப்ன்ற மாதிரி ஜான் அட்டாக் பண்ணிட்டாரு. இவங்க வேற வழி தெரியாம ஷூட் பண்ணிடுறாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துல 2-3 போலீஸ் ஜீப் வந்துருது. அந்த போலீஸ் ஜீப்ல இருக்கவங்க இந்த 2 பேரை ஷூட் பண்ணலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. தங்கச்சிக்கு காயம் பட்டிருக்குல, நீ ஓகேவான்ற மாதிரி ஒரு ஆபீசர் பக்கத்துல வந்து கேக்குறாங்க. நான் ஓகே தான்ற மாதிரி தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, இன்ஹேலர் எடுத்துட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. அக்காக்கு பக்கத்துல தான் வந்திருக்கா. இத முதல்ல எடுன்ற மாதிரி அக்காவை எடுக்க வைக்கிறா. நல்ல வேலையா அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரல, தப்பிச்சிடுறாங்க. இங்க ஒரு ஆபீசர் காப்பாத்த வந்தாங்கல்ல, இவங்க பீட்டரோட அக்காவா தான் இருப்பாங்க. பீட்டர் தகவல் குத்து தான் வந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப காயப்பட்டவங்கள ஆம்புலன்ஸ்ல எல்லாம் ஏத்தி கொண்டு போறாங்க. பீட்டர் சப்போர்ட்டிவா இருந்தார்ல, அதுக்காக இவங்க பீட்டருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பீட்டர் இவங்க கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க திரும்பி ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பீட்டரும் கார்ல வரியா டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இவங்க முதல்ல வேணான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நானும் வரேன்ற மாதிரி வேகமா கார்ல ஏறுறாங்க. அம்மா பத்திரமா பாத்துக்கிறதுக்காக தான் நம்மள கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றது பொண்ணுக்கு தெரிய வந்துருது. 3 பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்ப அக்காவும் தங்கச்சியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பீட்டர் இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. அதை பத்தி தான் அக்கா கிட்ட சொல்றாங்க. திரும்பி ஒரு போலீஸா வாழ்க்கையில கொண்டு வரணுமான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜான் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா பீட்டர் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்ல டைப்பு, உனக்கு கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி அக்கா சொல்லிட்டாங்க. இதோட ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.